இன்னைக்கு ரம்ஜானுக்கு வந்து மம்மி ஒரு மினி vlog எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ என்னெல்லாம் சமைக்க போறாங்கிறது மம்மி சொல்லுவாங்க. ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் தந்தூரி மசாலா. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுக்கலாம். பண்ண போகிறேன். லைட்டாக உப்பு போடு. அப்படியே போட்டதா? மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா பூஹான்னு சொல்லிட்டு சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுக்கு கோச்சு சரி சரி குடுங்க. அந்த லெமனை கட் பண்ணு. நான் வேலை வாங்குறதே ஒரு டியூட்டி வச்சிருக்கேன். இப்படி ஒரு மசாலாவை நீ இதுவரை செஞ்சதே இல்லையே. கலந்து போடுறதோட அப்படியே போட்டு அப்படியே ட்ரையாக போட்டு அப்புறம் இது பண்ணணும். பரட்டி வச்சாச்சு மசாலாலாம் போட்டு. இப்போ வந்து மம்மி பிரியாணி பண்ண போறாங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்குறது தான் இருக்குது. நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினாதான் பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். புரியுதோ? புரியுது. மம்மி எனக்கு டிப்ஸ் சொல்லி தந்துருக்காங்க. பிரியாணி இலை போடாமல் விட்டாச்சு. பண்ணுனால பிறகு ரெண்டா உடச்சு அப்படியே சுருண்டுருச்சு பிரான் எல்லாம். இந்த மாதிரி வேர்த்து பூத்து சமைச்சிட்டு நான் தான் சமைச்சிருக்கேன். நானும் ஹெல்ப் பண்றேன். சரி ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரான் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இதை மூடி போட்டு வச்சிருக்கோம். அடுத்து தம்மில் போட்டால் பிரியாணி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து தந்தூரி சிக்கனுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? வா, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். தந்தூரி சிக்கனை நம்ம சிவியா தான் ரெடி பண்ண போகிறோம். நான் சொல்லி கொடுத்தாதான் நல்லா பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? எங்க குக்கிங் வீடியோஸ்லாம் நான் சமைப்பேன். அவ்வளோ ஒரு ஆள் சமைப்பேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து போட்டுக்கணும். சீரகம், சோம்பு, மல்லி, அப்புறம் குருமிளகு, மிளகாய், வரமிளகாய். மிளகா ரொம்ப காரம், அதனால ஒன்று போட்டால் போதும். கருவேப்பிலை போடு. இதை வந்து கசகசா, முந்திரி. நம்மளாம் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு செஃப். பிறந்ததுலேருந்தே செஃப் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதான். உப்பு போட்டதுனால கொஞ்சம் வதங்கு. வீட்டில் நம்மளுக்கு மரியாதையே இல்லை. வதங்கு, கொஞ்சம் நல்லா வதங்கு. நீ என்ன தானே செய்யணும் கூட சரி, வதக்கிறதுக்கும் கூட தான். எல்லாமே நல்லா பண்ணும். இஞ்சி பூண்டா இவ்வளோ வேண்டாம், ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்கூப். வதங்கிட்டு இருக்கு. வெங்காயத்து கூட சிக்கனை இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படி வெள்ளையாகிற வரைக்கும் வதங்கு. வதக்கலாம். ஒரு நிமிஷம் துக்கி. ஏன் இவ்வளோ கச உட்காந்துக்குவேன். உட்காந்து சமைச்சுக்கலாம். சூப்பரான சமையல். தரமா சமைக்கிறான். அடுப்பே அறியாம சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இல்ல வச்சிருக்கேன். அது அப்பப்ப ஆஃப் ஆயிருக்கு, காத்து வரதுனால. நான் அரைச்ச பொடி சும்மா குறகுறப்பா அரைச்சிருக்கு. இது இப்போ இந்த சிக்கன் கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடுறதா? அடி அடி சாப்பிட போறது நீ தானே.
நேரா உட்காரு. இந்த சிஸ்டமில் உட்காந்து இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எங்களை மாதிரி நைட் ஷிஃப்ட் அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இதான் நிலைமை. உப்பு போடணுமா? Cringe. ஃபைனலாக வந்து இந்த மீனை பொரிச்சிட்டோம்னா ரம்ஜான்லேருந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். மீனை பொரிச்சுக்கலாம். ரம்ஜானுக்கு ஒரு படையல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ப்ரான் பிரியாணி, சிக்கன் தந்தூரி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, பால் கடம்பு ஸ்வீட்டு, ஊறுகாய், உப்பு, எம்டி சிக்கன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ், வெங்காய பச்சடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னைக்கு நம்ம மேடம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ப்ரான் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் தோணும். அதனால பிரியாணி சூப்பராக இருக்கா? வந்து சிக்கன் பிரியாணி சரியான டேஸ்ட். எங்கள் அம்மா நான் மட்டும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கை நம்ம வரையிலே பண்ணுறோம். ஓகே, வெட்டியாக இருக்கு. ஒரு இன்னொரு விஷயம் வந்துட்டேன். அது வந்து பால் கடம்பு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீ ஒரு 2-3 நாள் வீடியோ வந்துடும். இங்கே 2 ஜீவன் வெயிட்டிங் இருக்கு. அச்சு சிவு. இந்த ரம்ஜானுக்கு எங்களோட சிறப்பு விருந்து. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான்.